அனைவருக்கும் வணக்கம். விக்ரம் பிரபு நடித்து வெளிவந்திருக்க சிறைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். சிறைப்படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறை கைதி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க. அந்த நீதிமன்ற காவலில் வச்சுருக்கும் பொழுது அங்கே ஏட்டா இருக்கிற பார்த்தீங்கன்னா கதையின் நாயகன் விக்ரம் பிரபு அந்த சிறை கைதியை கோர்ட்டுக்கு அழைத்து செல்கிறார். அப்போ கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது அங்கே அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிறை கைதிக்கும் உள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு இடையில என்னெல்லாம் நடந்துச்சு, 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத ரொம்ப எமோஷனலாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவும் காட்சி அமைச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. இதில் ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு பஸ்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்திருக்கும். அதை ரொம்ப நேர்த்தியாகவே படமாக்கி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த படத்தின் கதையும் திரைக்கதையும் பார்த்தீங்கன்னா டானாகரன் தமிழ் அவர்கள் எழுதியிருக்காங்க. புதுமுக இயக்குனர் ராஜகுமாரி அப்படின்றவங்க இயக்கியிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு படத்தை ஞாபகப்படுத்தும். ஓப்பனாக சொல்லணும்னா மைனா படத்தை ஞாபகப்படுத்தும். ஆனால் இந்த படத்தில் இன்ட்ரோல் பேக்கு, கிளைமேக்ஸு, அடுத்தடுத்த வர சீன்ஸு, இந்த லவ் சீன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மறக்கடிக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அடுத்தடுத்த சீன்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனலையும் பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கே டேரக்டரையும் பார்த்தீங்கன்னா ரைட்டரான தமிழ் அவர்களையும் பாராட்டலாம். அந்த அளவுக்கு நேர்த்தியான சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருக்காங்க. இதில் புதுமுக நடிகரான எல்கே பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமாரும் அனிஸ்மா அனில்குமார் இவங்க தான் ஹீரோயினி. இவங்க 2 பேருக்கு உள்ள காதலும் எமோஷனும் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் புதுமுக நடிகர் மாதிரியே தெரியல. ஆனால் அனிஸ்மா அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மலையாளம் பாட வீசுது. அவங்க பேசும்போது அந்த இதை கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கும். அவங்க கேரக்டரும் இதில் நடிச்சிருந்த ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த கேரக்டர்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மூணார் ரமேஷ் ஒரு சீன் வராருங்க. அவர் ஒரு பயங்கரமான ஒரு டயலாக் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா தேட்டரே பயங்கர கிளாப்ஸு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் எல்லாத்தையும் கலந்துட்டு போயிட்டாரு. இதில் இந்து முஸ்லீம் சீனை பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சைலண்டாகவும் சில இடங்களில் வைலன்ஸாகவும் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற காலகட்டத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். அதையும் நேர்த்தியாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஈழத்தமிழில் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் லேக் அடித்தாலுமே அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த கேரக்டரும் அந்த சீன்ஸுமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதில் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளை கதையில் ஒன்றை வச்சிடறாங்க. பார்த்தீங்கன்னா சீட்டு நுணுக்கி வர வச்சிடறாங்க. இன்ட்ரோல் பாக்கு செம்ம லாக்குங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப எமோஷனலும் பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷனும் கனெக்ட் ஆன மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. இதில் உண்மையிலுமே அங்கங்கே மைனா படத்தை ஞாபகப்படுத்தினாலுமே கிளைமேக்ஸு ரொம்ப அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கப்படும் அநீதிகளையும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவு குற்றம் செஞ்சுட்டு நீதிமன்றம், அதாவது ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இப்படிலாம் போய் அலையும் பொழுது அங்கே எந்த அளவுக்கு தண்டிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழமாகவே பதிவு செஞ்சுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா கதாசிரியரான டானாகரன் தமிழ் அவர்கள். இவர் ஆல்ரெடி டானாகரனில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க. விசாரணையும் இவரோட பங்கு நிறையா இருக்குன்றது எல்லாத்துக்குமே, சினிமா பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இவர் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பணியாற்றுறதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அந்தளவுக்கு ஆழமாக பதிவு செஞ்சதுனால நம்ம ஏன்னா படத்தோட ஒன்றி பார்க்க முடிகிறது. அதனால் எல்லா விஷயங்களுமே நமக்கு சூப்பராகவே கனெக்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். டானாகரன் தமிழ் அவர்கள் ஏன்னா இயக்குனராக இல்லாமல் இந்த கதை திரைக்கதையை மட்டும் கொடுத்து அவர் நண்பரை பண்ண சொல்லியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காருங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்ட் பண்ணுது. பாடல்கள் பார்த்தீங்கன்னா 2-3 பாடல்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேமராமேன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. எடிட்டர் அவர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டெக்னிக்கலாகவும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக விக்ரம் பிரபு ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எந்த இடம், எந்த நேரம், எந்த காலகட்டம், அங்கே நடக்கிற பிரச்சனை என்ன சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்தணும்னா அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். இதுதான் ஒட்டுமொத்த கதையே. அதற்கு இங்கே இருக்கும் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒத்து வருகிறதா அப்படின்றதான் இந்த விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறாங்க. அது ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கிறது. இதில் விக்ரம் பிரபு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் அமைதியான கேரக்டராக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருங்க. விக்ரம் பிரபுக்கு இந்த படம் அவர் கேரியர்லேயே
சொல்லிக்க கூட ஒரு படமாக இருக்கும். டானாக்கனும் அதே தான் சொன்னோம், இந்த சிறையும் அதுதான். இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு வந்து அவர் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக அமையும். இதில் இப்போ வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லையா, படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலும் சொல்லியிருந்தா படம் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்குமே ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப எமோஷ்னலாகவும் பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி மற்ற விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அது என்னன்னா, ஒரு சிறை கைதி வந்து பாதிக்கப்பட்ட விஷயங்கள அவன் எதற்காக ஒரு கொலையை செஞ்சான், அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிறை தண்டனை அனுபவிக்கிறான், அது நியாயத்திற்காக செஞ்சானா, இல்லை அங்கே என்ன நடந்தது அப்படின்றத கோர்ட் முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த பாதிக்கப்பட்டிருப்பாங்க தெரியுங்களா, அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து நீ என்ன காரணத்துக்கு கொலை செஞ்சாலுமே அவங்க வந்து கொலையில பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டது தான். அவங்க வந்து அடுத்த கட்டமா என்ன எடுக்குறாங்க? அதாவது என்ன நடவடிக்கை எடுக்குறாங்க? கோர்ட்டுக்கு போறாங்களா? இல்ல ஸ்டேஷன் போறாங்களா? இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல பதிவு செய்யல. அப்படி பதிவு செய்யலனாலும் பார்த்தீங்கன்னா, நம்மள கதையில ஒன்ற வச்சிருக்கிறது சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஒரு விஷயங்கள் தவிர மத்த எல்லாமே நமக்கு ஒட்டுமொத்தமா இந்த படத்துல வந்து கனெக்ட் ஆகுதுங்க. ஏன்னா இதுல வயலண்ட் எதுவுமே இல்ல. குடும்பத்தோட இந்த படம் பார்க்குற மாரி தான் இருக்கு. இந்த வருடத்துல எந்த படமே நல்ல படமே வரவே இல்லையே! என்னடா இப்படி ஒரு படம் வருது தமிழ் சினிமால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, சிறை வந்து இந்த வருடத்தின் எண்டுல வந்து தமிழ் சினிமாவை காப்பாத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக சூப்பர்பாய் வந்திருக்குது. எல்லாருமே தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம். என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். பார்த்தீங்கன்னா, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் போய் சேரக்கூடிய ஒரு படம். ஒட்டுமொத்தமாக படம் ரொம்ப சூப்பர்வா இருக்குங்க. இந்த மாரி மகி சினிமால தொடர்ந்து தமிழ் சினிமாவிலும் விமர்சனங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். மகி சினிமாவில் இணைந்திருங்கள். மகி சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.